வெள்ளையாக பொடுகு வரும். அதனால இன்னைக்கு நான் என்ன காய்ச்ச போகிறது என்னென்னா, ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த நாட்டு ஏதாச்சும் 10:55 அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோம் 3 பேரும். பார்த்துக்கோங்க. இது லக்ஷுக்கு இப்படி தான் இருக்குது. லக்ஷு ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. அதோட விளாக் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா வம்சம் நீயோ. என்ன வீடியோ அப்படின்னா, நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, நிருவுக்கு என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, ரக்ஷுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்கம்மா. எங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, அப்புறமா பொடுகு இருக்குது. எனக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாக வராது, அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நான் சொல்லிடுறேன். பொடுகு இருக்குது, முடி நிறையா கொட்டுது. ஸோ ஏதாவது வந்து எங்களுக்கு என்ன தேய்க்கிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடி கொட்டுதுன்னா வெள்ளை கருவும் தயிரும் சேர்த்து நல்லா முடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. வாரத்தில் 2 டைமு. முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா முடி வந்து க்ரோத் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை இதில் நான் வந்து சொல்கிறேன். அதே போல் பொடுகு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வேப்ப இலை, அதாவது வேப்பம் கொழுந்து, லெமனு, கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி நல்லா தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தலையை வந்து கழுவிடுங்க. கழுவுனாலுமே ஒன்று இருக்கும், அதெல்லாம் தலை காஞ்சிச்சுன்னா கொட்டியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் 3 டைம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பொடுகு இருக்கிறதும் போயிடும். இப்போ இடையில அதோட டிப்ஸு சொல்கிறேன். இப்போ நான் வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன். ஸோ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சு நான் இப்போ வந்து என்னென்ன போட்டு எண்ணெய் காய்ச்சலன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து வேப்பம் கொழுந்து எடுத்துக்கேன். இது எதுக்குன்னா, இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் எனக்கு பொடுகு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எனக்கு மறு மாதிரி இருக்கனால அதை அப்பப்போ அது அரிக்கும். நான் சொரிஞ்சேன்னா வெள்ளையாக பொடுகு வரும். அதனால இன்னைக்கு நான் எண்ணெய் காய்ச்ச போகிறது என்னென்னா, அதுக்காக நான் சீப்பு நாங்கள் 3 பேர் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிறோம். அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வேப்பம் கொழுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். மருதாணி காலையிலே எண்ணெய் காய்ச்சலான்னு எடுத்தோம், பட் ஆனால் முடியல. செம்பருத்தி பூ நம்ம செடியில் இருந்தது தான். ஸோ இது வந்து நான் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு தான். இதை வந்து 1-2 நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா, இது வந்து எண்ணெயில் நம்ம ஊற வைக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். வெங்காயம் எதுக்குன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துல சொட்டையோ இல்லை முடி கொட்டி அந்த இடத்துல வரலைன்னா அந்த வெங்காயம் வந்து அந்த சாறு பட்டுச்சுன்னா நல்லாவே முடி க்ரோத் ஆகும். அதே சின்ன வெங்காயம் இருந்து இப்போ இங்கெல்லாம் சொட்டையாக இருக்குது, எனக்கு வந்து நெத்தியாக இருக்குது, ஆனால் குட்டி குட்டி முடி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி அதோட சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா, இடித்து கூட ஒரு துணியில் புழிஞ்சு அதோட சாறு எடுத்து நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு தூங்க. வெங்காயம் அந்த சின்ன வெங்காய சாரும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. சும்மா நல்ல முடி க்ரோத் ஆகும். அதே போல் இந்த புருவம் எனக்கு வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும். அதுக்கும் என்னென்னா, இந்த மாதிரி சேஃபெல்லாம் வரணும் அப்படின்னா கொஞ்சமாக வெங்காய சாரும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு, அல்ல வெங்காய சாறு இல்லைன்னா கூட விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும் போது நல்ல விரலை எடுத்துட்டு, ஆள்கட்டி விரலை எடுத்துட்டு நமக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி எண்ணெயை வச்சு நீங்கள் நீவிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடியும் வளரும், புருவமும் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை மிக்சியில் வந்து நான் 1-2 போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். வேப்பம் கொழுந்து நான் வந்து உருவிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அரைஞ்சிக்கிட்டு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி 1-2 நான் ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டோம். இப்போ எடுத்துருக்க வெந்தயத்தையும் போட்டு ஒரு ஓட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டோம். இதை வந்து இப்போ நான் வந்து எமர்ஜென்சிக்காக இப்போ நம்ம வீட்டில் சுத்தமாக எண்ணெய் தீர்ந்துருச்சு, அதனால் அரைச்சிருக்கீங்க பாருங்கள். நம்ம தண்ணியே விடலை. நம்ம இப்படியே காய்ச்சும் போது இதில் இருக்கிற சாறு எல்லாமே நமக்கு எண்ணெய்க்குள்ளார இறங்கிரும். இது வந்து அதான் 1/2 லிட்டர் எண்ணெய், நார்மலான எண்ணெய் தான். இந்த தடவை செக்கெண்ணெய் கூட நான் வாங்கலை, நார்மலான எண்ணெய் தான். இப்போ நான் இதை வந்து வடசட்டிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதை அள்ளி உள்ளார போட்டுக்கலாம். இன்னும் சின்ன வெங்காயம் இருந்தால் பெட்டராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால எண்ணெயும் இல்லாத 3 பேர் தலையும் ரொம்ப ட்ரையாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த லீவு நாளில் ஒழுங்காக எண்ணெய் வச்சு குளிச்சாதான் கரெக்டாக அவனுங்க வந்து ப்ராப்பராக இருப்பானுன்னு சொல்லிட்டு அரைச்சிருக்கேன். இதில் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும் ஊற்றலாம் வேண்டாம், 1 லிட்டர் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் மட்டும்தான் ஊற்ற போகிறேன். மட்டும் 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன்.
அதுதான் இதில் வந்து ஊற்றிக்க போகிறேன். அடுப்பில் வச்சு ஊற்றும் போது அப்படியே நமக்கு வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் வச்சு ஊற்றிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு திரும்ப சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த எண்ணெயை வந்துட்டு. அப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வாரத்தில் 2 டைம் 3 டைம் தலை குளிக்கும் போதெல்லாம் நைட்டு இதை அப்ளை பண்ணி நல்லா நீங்கள் தலை குளிச்சு வந்தீங்கன்னா நல்லா முடி நல்லா வளரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா சூடாக விட்டுறேன். நல்லா சூடாகட்டும். இன்னொரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கேன் நார்மலாக நம்ம தலைக்கு வச்சுக்கிறதுக்கு. அதை இதில் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டேன் 1/2 லிட்ரு ஒரு 20-15 ml இதுக்குள்ளே கொண்டாந்து ஊற்றிட்டேன். சரி இதை வந்து எடுத்து வச்சேன். இங்கே பாருங்கள் நமக்கு நல்லா கொதிக்குதுங்க இல்லையா, நல்லா நமக்கு எண்ணெய் கலர் மாறுற அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அதுக்குள்ளே நம்ம போட்டிருந்த இதெல்லாம் வந்து உள்ளார இறங்கி வரும். ஸோ இதை தவிர நம்ம மருதாணி உள்ளே போட்டிருக்கோம். அது என்ன பெனிஃபிட் கற்றுக்கோம். அது என்ன பெனிஃபிட்னா இப்போ நிறைய வருது. இப்போ ரக்ஷுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் மெயினாக நான் இந்த எண்ணெய் காய்ச்சறதே நம்ம ரக்ஷுக்காக தான். ஏன்னா அவனுக்கு இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 முடி இருக்குது. எனக்கு கூட அவ்வளோ வெள்ளை முடியல, ஆனால் அவனுக்கு வந்து இளநரம் வந்து நிறையா இருக்குது. அதனால இந்த மருதாணி போட்டோம்னா அந்த மருதாணி ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். நார்மலாகவே மருதாணி கிடச்சிச்சின்னா நம்ம அரைச்சிடலாம். இப்போ தான் நம்ம செடி குட்டி செடியாக இருக்குது, அதுலேருந்து மருதாணி தான் நான் இன்னைக்கு பறிச்சிருக்கேன். எங்கே போய் யார்கிட்ட கேட்குறது, ஓஸ் கொடுக்குறீங்களா எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. அதனால சரி சொல்லிட்டு நம்ம செடி கொடுத்துட்டே பறிச்சிட்டேன். நீங்கள் அது கூட கிடச்சிச்சின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் வீட்டில் மருதாணி இருக்குன்னா அரைச்சி அதை நல்லா கொஞ்சம் லிக்விட் மாதிரி அரைச்சி தலையில் போட்டு ஒரு துணி கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் போய் குளிங்கண்ணே. அப்படியே தலையும் நல்லா வாசமாக இருக்கும், முடியும் நல்லா இருக்கும். அந்த இளநரை பூராமே அப்படியே கலர் ஃபஸ்ட்டு போடும்போது கலர் மாறும், அப்புறம் அப்படியே கருப்பு கலரில் மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுனது இந்த கலரில் ஊற்றுனேன். இதை காட்டணுங்கிறதுக்காகவே இங்கே வச்சுருந்தேன். இப்போ நமக்கு பாருங்கள் எண்ணெய் கலரில் எண்ணெய் வந்திருக்கு அப்படின்ட்டு தெரியுதுங்களா? தெரியுதா தங்கம்? கேமராவில் எப்படி தெரியுது எனக்கு தெரியல. தெரியுதா 2 எண்ணெய்க்கும்? இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, இது லைட் க்ரீன் மாதிரி இருக்குல்ல, பாதாம் க்ரீன் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருந்தது பாருங்க. நல்லா இருக்கு, அரோமா நல்லா இருக்கு. எங்க போனான்னு வரைக்கும் தெரியல, ஊர் சுத்த போயிருக்கு பொறுக்கி. சரி இப்போ பாருங்க ஒழுங்கா கட்டி போடுற வழியை பாரு, நல்லாவே தெரியுது. இதை இன்னும் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கி விடும் போது என்ன ஆகுனா ஃபுல்லா நமக்கு வந்து எண்ணெய் அந்த உள்ள நம்ம அரைச்சி போட்டிருக்கிறது வந்து எல்லாமே இதுக்குள்ளே இறங்கிடும். ஸோ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இல்லை 24 மணி நேரம் கூட ஊற விட்டலாம். நான் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் கண்டு நாங்கள் 3 பேரை அப்ளை பண்ணி குளிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து எண்ணெய் தெளிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து நான் அரைக்கல, கருவேப்பிலை முழுசாக போட்டுக்கிறேன். தெரியுதா தங்கம்? அப்போக்கி இப்போக்கி கலர் நல்லாவே தெரியுதா? இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வீட்டில் இருக்கிறத வச்சு இப்போதைக்கு வச்சு சமாளிச்சுக்கலாம். இப்போ இதை கூட போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஏன் போடுறோன்னா ரொம்ப நல்லது, தலைமுடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நல்லா அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு எண்ணெய் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இந்த எண்ணெய்க்கு டிஃப்ரென்ஸை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம எண்ணெய் காய்ச்சணும் இல்லைங்களா? அங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. தெரியுதா? கலர் பாருங்கள். தெரியுதா கண்ணு? கேமராவில் எப்படி தெரியுதுமா. ஸோ நம்ம இப்படி ஊற்றுனேன்னா இப்படி ஆயிடுச்சு. இங்கே இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஒரு அக்ஷு நைட்டே கமகமன்னு வாசமாக இருக்குதுன்னா இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். நான் வந்து அரைச்சது 1/2 லிட்டர் மட்டும் நான் நைட்டே சொல்லியிருந்தேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இதை நான் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம், அப்பப்போ காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு துணி எடுத்துக்காங்க, நீங்கள் நல்லா காட்டணும் எடுத்துக்காங்க. இது வந்து நிறுவோட கர்ச்சிப்பு. அப்பப்போ ஐலைன்லாம் வச்சு இப்படி அழிப்பான் இப்படி, அதனால நான் அதை எடுத்துகிட்டு. ஆமாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆமாம்,
எங்காச்சு போகுதே. கண்ணு வாடா. புழிஞ்சா ஊத்தும் பாரு. காட்டு மேலே ரொம்ப மேலே தூக்க சட்டி இந்த பாத்திரத்துலலாம் வருது. இது கூட நம்ம இன்னும் விளக்கெண்ணெய் ஊற்றி காய்ச்சிக்கிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இப்போ விளக்கெண்ணெய் இல்லை. இருப்பா புளிஞ்ச இந்த நாட்டு ஏதாச்சும் ஏலமரி படத்தில் அப்படி இப்படி சரி அந்த படத்தில் வராது. அட சில அந்த மாதிரி படத்தில் இந்த வைத்தியர்கள்லாம் புளிவாங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது உடம்புக்கும் குளிர்ச்சி, நமக்கும் வந்து முடியும் கொட்டாது, நல்லாவும் இருக்கும். இதை வந்து நாங்கள் தாத்திப்பாளையத்தில் இருக்கும் போது மாணிக்கா கலந்து கேட்கும், நீங்கள் மட்டும் என்னாடி எண்ணெய் காய்ச்சி காய்ச்சி தேய்க்கிறீங்க, என் பேத்திங்களுக்கும் சொல்லுடி. அவங்க வீட்டில் 3 பேத்தி இருக்காங்க, என் பேத்திங்களுக்கும் சொல்லுடி. புள்ளி கழட்டிடுச்சுமா எல்லாத்தையும் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு. அது தலையை சீவக்கூடாது, கொண்டையை மட்டும் போட்டுக்கணும். நம்பலாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு தலை தேய்ச்சிக்கலாம். நல்லா இதை எப்படி சொல்றது, இது உள்ளார் மண்டை தேய்க்கிறது, கால் என்னது ஸ்கேல்ப். ஓகே. பட்டுக்கு தேய்ச்சிடும், அவனுக்கு முடி கொட்டுது இப்பெல்லாம். ஆமா தானேக்கா? வாக்கண்ணே கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுக்கண்ணே. நல்லா எண்ணெய் வச்சு இன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு மசாஜ் பண்ணலன்னா அப்புறம் எங்கள் அம்மா அவ்வளோதான். என்னடா கஞ்சனா இருக்கான்னு நினைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு காய்ச்சறல, அதனால எண்ணெயை வேஸ்ட் பண்ணி எனக்கு மனசு வராது. நான் எப்போவுமே இப்படி தான். எண்ணெயை மட்டும் இல்லை, எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னப்பா எப்படி தலையில் தேய்ச்சிட்டு இருக்க? இல்லை இப்போ புளிஞ்சனா அந்த மிக்சி இருக்குல்ல, எப்படி புளிஞ்சு எடுக்கிற கஞ்சன்னு சொல்றாங்களா, அது நான் தான். வாமையில எங்கள் அக்கா சிக்க உடச்சிருச்சு. புடி புடி. ஏன்னா இப்போ எல்லாமே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டோம்னா இந்த ரெடியா இருந்தாங்கன்னா அடுத்து கவிதை வச்சு விட்ருவா. ஆனா கவிதாவுக்கு மட்டும் வச்சு விடணும்னா கஷ்டமா இருக்கும்பாங்க. கவிதை வச்சுக்கோ. நல்லா பிடிச்சிக்கி சொத்துன்னு விழுந்துரும். ஓகே ஓகே போதை. கஞ்சத்திலும் கஞ்சம் சூற கஞ்சம். எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, கண்டிப்பாக எடுத்து தலையில தேய்ச்சிக்குது. நல்ல விஷயம் தான். அம்மா பேசாம அந்த இதையும் சேர்த்து தேய்ச்சிக்கோ. ஆட்டி தேய்ச்சி விட்டுருக்கல கண்ணு, அன்னைக்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டாங்க. சரி பேசாம அந்த கர்ச்சீஃப்ல எடுத்து தேய்ச்சிக்கோ. குட்டியா இருந்த கீழே என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, 2 சொட்டு விழுந்துருச்சு. சொல்லும் காய்ச்சின என்னடி தங்கம், ஒரு சொட்டுனா கூட விடக்கூடாது அப்படின்னு. எனக்கு எந்த பொருள் வேஸ்ட் பண்ண பிடிக்காதுங்க. எல்லா அம்மாக்கள் அப்படிதான் இருப்பீங்க. சரி ஓகே, நம்ம கண்டென்ட் போயிடும். என்னென்ன கழுவி ஊற்றுவீங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சு இது வந்து கையெல்லாம் எண்ணெய். என்னடா வந்து துணியில் புளிகிறான்னு நினைக்காதீங்க. கொஞ்சமாக காய்ச்சதுனால எண்ணெயும் அந்த இதுவும் ஒன்றா இருந்துச்சு, அதனால் நம்ம துணியில் புளிஞ்சோம். இதுவே நம்ம அதிக எண்ணெய் காய்ச்சுறாங்கும் போது நம்ம அப்படியே அடியில் எல்லாம் தங்கிக்கும், மேலே எண்ணெய் மட்டும் இருக்க எடுத்து ஃபில்ட்ரு பண்ணால் போதும். இப்போ எண்ணெய் ஊற்றுற பாருங்கள் இப்படி இருக்குது. இது கிட்டத்தட்ட எங்கள் 3 பேர்த்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும். ஸோ இது 1/2 லிட்டருக்கு மேலேயே இருக்குது. ஏன்னா 1/2 லிட்ரு எண்ணெயும் கொஞ்சோண்டு அதுக்குள்ளார ஊற்றுனல, அதனால். இப்போ இது பசங்களுக்கு இப்போ நம்ம தேய்ப்போம். அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டேனே உள்ளார. சரிப்பா, திருப்பி வந்து அது கூத்தி எங்கள் அம்மா இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம வாரத்தில் 2 டைம் 3 டைம் நம்ம தலை குளிக்கும் போது நல்லா நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலைல குளிச்சிடும், நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ நான் பசங்களுக்கு வச்சுட்டு ஈவினிங் குளிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நல்லா சொல்லாம எண்ணெய் வைக்கலாம். பிடிப்பா குண்டான வாசமாக இருக்குன்னு குண்டா மோந்து பார்த்துட்டு இருக்காத. அது மோந்து பார்க்கல, நீ ஏன் சொட்டை வாங்குற? பார்க்கணும் ஒரு நப்பாசையிலண்ணா. என்னக்கா
மண்டைய சொந்து உள்ள இருந்து ஈ வருது வெளியில. இங்க கொஞ்சம் வச்சிருக்கு. ஈர்ப்பா வைக்கிறேன். எனக்கு சொட்டை விழுந்துருச்சு எங்க அக்காக்கு. இன்னைக்கு முடி ரொம்ப போயிடுச்சு. நான் பராமரிக்கிறதே விட்டுட்டேன். அதான் விட்டுருச்சு. அல்ல ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி நம்ம பராமரிக்கிறதே விட்டாச்சு. அதனால என் முடி போச்சு. அதான் உண்மை இல்லை. எங்க அக்கா தலைக்கு எண்ணெய் வைக்கும் மட்டும் மண்டை ஒரு சைடா போயிடும். எங்க அம்மா சின்ன வயசுல என்ன தலைய ஒழுங்கா நேராவி போகு. நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதிகமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு என்ன ஷாம்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். குமிமா உடனே வைக்கலாம். அப்புறம் மசாஜ் பண்ணலாம். அவ்வளோதான். என்ன வச்சியா என்னக்கா சொன்னிச்சு? நகத்தை வச்சு நகமே இல்லைதாம்மா, காது பின்னாடி எரியுது. நீ சொரிஞ்சது மசாஜ் வேணாமா? மசாஜ் பண்ணு. சொரிய சொன்ன அக்கா அந்த பக்கம் காது புள்ள உனக்கு ஊர்ல நீ இப்படிதான் பண்ணுவ. அக்கா உனக்கு காதுல ஒரு பக்கம் காது புள்ள என்ன வடியில இந்த பக்கம் காது. என்ன திங்கிற பொருளா இருந்தா நினைச்சு பாருக்கா. திங்கிற பொருள் வேஸ்ட் ஆனா கூட, ஐ மீன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல வேஸ்ட் ஆனா கூட நான் வரி பண்ண மாட்டேன். உன் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்குது பாரு. முன்னாடி சொட்டை விழுந்துருச்ச எடுத்து எண்ணெய் வச்சிட்டு இருக்குது. அப்பனால 1 லிட்டர் எண்ணெய் முன்னாடி மட்டும் வைக்கலாம். 50 சொட்டை கிடக்குது எனக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏறிடுச்சு நெத்தி. அது உனக்கு இல்ல மயிலே, பரம்பரை ஜீன் ஜீன். அதுக்கும் எனக்கு ஒரு இடத்துல மட்டும் இல்ல, மொத்தம் மட்டும் ஏறி போயிடுச்சு. நல்லா வச்சிருச்சு. அதனால இது வந்து 2 மணி நேரம் நல்லா பாத்துக்கோங்க. இது எதுவுமே ரக்ஸ் முடி இல்ல, எல்லாம் சொட்ட சொட்டே தெரியுது பாருங்க. அதான் ரக்ஸ் மண்டை. இன்னும் நீங்க எனக்கு வைக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் சொட்டையா தெரியும். எங்க அக்கா டாப் கலர்ல என் மண்டை தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல, நல்லா இருக்கும் ஆக்சுவலா. போது பேக்கர் கொண்டா கொண்டாங்க. அது நெட்ல கொஞ்சம் வலி முடி கீழே தேய்ச்சா ஸ்பிட்டன்ஸ் வராது. என்ன வச்சா அது எனக்கு இங்கிலீஷ்லாம் சொல்ல தெரியும். நீயே சொல்லு. அதான் முடிக்கு கீழே என்ன பாத்திரம் அளக்கிற நாரு ஸ்பிட்டன்ஸ் வராது. ஸ்பிட்டன்ஸ் கம்மியாகும். ரெடி இருக்கு. என்ன ஏற்று இருக்குது. உன்னை யாருக்கு சொன்ன? நானே இப்படி தரேன். இப்படிதான் என் முடி போயிருச்சு. 3 வருஷமா இப்படி வந்து முடி முக்காடு போட்டுச்சு. முடி முக்காடு போட்டுச்சா? நீ கொண்டு வந்தாங்க வரி பண்ணாத. முயலுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ உன் பிள்ளைக்கு அப்ப இருந்த மாதிரி வயசுக்கரமா இருந்த மாதிரி முடி இருந்திருந்தா இப்ப வளர்ந்துருச்சுன்னா அம்மா நறுக்கிடுமாக்கா. அது என்னோட பராமரிப்பாக வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ பராமரிக்கிறனாலதான் உனக்கு முடி வளரல. என்ன மாதிரி பிக்காலாட்ட விட்டுரு. காலேஜ் போறப்ப ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேனே முடிய. ரைட் எந்திரி. அப்பவும் பண்ண பாருங்க. கொய்யா பிஞ்சு மாதிரி தான் இருக்கு. அடுத்த அளவுக்கு போடுவேன் பாருங்க. வாடா பார்த்துக்கோங்க. நிருவுக்கு வெள்ளை முடி காட்டலன்னு நினச்சி மறந்துட்டு. இது நிருவுக்கு அவளுக்கு இப்படி தான் இருக்குது. மண்டை பாருங்க, மண்டை தான் வெள்ளையா தெரியும். இப்போ இவங்களுக்கு எண்ணெய் வைக்கும் போது என்னென்ன சீன் போடுறான் பாருங்க. என்னன்னா சிக்கு உடைக்கவே இல்லை 2 நாளா. சிக்கு உடைக்கல. எண்ணெய் வச்சு ஒன்று பிடிச்சிருங்க. எண்ணெய் புடி நல்லா புடி. அப்பா ஊத்துன என் ஜோலி முடிஞ்சு. நல்லா உச்சா மண்டியில் வச்சு அரைக்கணும். சூடாக இருக்கிறாங்க. ஏன் என்னாச்சு? நல்லா பாருங்க. தலையில் தெரியுதுங்களா? நல்லா அப்பீட்டேன். கேமராவில் எப்படா தெரியுதாங்க? தெரியுதுமா. அது டாப் கலருக்கு தெரியுதுமா.
இப்போ இவனுக்கு பாருங்க அடிமுடியெல்லாம் தேய்ச்சிட்டோம், நல்லா இருக்கும். இப்போ இவனுக்கு பாருங்க இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. இந்த ஒரு 3 டைம் நம்ம இதை வாஷ் பண்ணும்போதே நமக்கு முடி கொட்டுறது வந்து நின்றும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பர்சனல் கருத்து, பர்சனல் ஒப்பீனியன். இவனுக்கு எவ்வளோ சட்டம் பண்ண பார்த்தீங்களா? சொட்டை பரம்பரை சொட்டை. கொஞ்சம் நல்லா எங்கெல்லாம் பண்ணுமா நினைக்கிறீங்களா? அரிக்குதுமா. இது பண்ணுறேன் முடிய ஃபுல்லாக சிக்கொழுது. அப்படியே தூக்கம் வருதா? தூக்கம்லாம் வரல, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நமக்கு பண்ணுறதுக்கு நம்ம அம்மா இருந்தால் எப்படி இருக்கும்? என் அம்மா இருந்தா 2 அம்மா சேர்ந்து எனக்கு அப்பாளுங்க பாருங்க. கொத்து பரோட்டா போட்ட வேண்டியதான். எனக்கு பொடுகு இருக்கிற இடத்துல நல்லா இது பண்ணி வந்தோம்மா, நான் போய் சொல்லிட்டேன். அந்த பொடுகு அவங்கக்கிட்ட காட்டணும் வேண்டியது. அவ்வளோதான். உனக்கு பொடுகு இருக்கு? இந்த பக்கம் எடுத்து காட்டுறோம். அக்கா எடுத்து காட்டு. இந்த ஒரு நிமிஷம். தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது, அங்கதான் இருக்கு. அந்த ஒரு இடத்துல தான் எங்கள் அம்மா கம்மி ஆயிடுச்சுமா. முன்னதுக்கு இப்போ கம்மி ஆயிடுச்சுமா. நல்லா பொடுகு காட்டுக்கா. இந்த அந்த ஒரு இடத்துல மட்டும் வரும், ஏன் வருதுன்னே எனக்கும் தெரியாது. ஆனால் அங்கே ஒரு மரு இருக்குன்னு வந்து ரப்சு தான் சொன்னான். நம்ம அதை இது பண்ணும்போது கூட கையில் தட்டு போடும். அப்போ வந்துட்டு நான் சொரிஞ்சு எடுப்பேன். ஆனால் நல்லா இருக்கும் அந்த இடத்துல சொரிஞ்சு இது பண்ணும்போது, நல்லா சுகமாக இருக்கும். சொரணையா அதுக்காக தான் மெயினாக நான் வேட்பாலை போட்டுட்டேன். இதோ அங்கே இருக்கு பாரு, எவ்வளோ இருக்கு. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்படியே வச்சு சொரிஞ்சு விட்டோம். அப்படியே கையை விடு. பத்து 55 அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோம் 3 பேரும். ஏமா நான் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகும். எஸ், நல்லா ஊறும். இதே நம்ம நைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் எண்ணெய் வச்சா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுதான் ரொம்ப இது. நைட்டில் வச்சிட்டோன்னா அந்த எண்ணெய் அப்போ தான் வந்து மண்டக்குள்ளார போய் ஃபுல்லாக இறங்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி நைட்டில் வைக்கணுங்கிறது. காலையில் இருந்துச்சு நீங்கள் தலை குளிச்சிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம தலை குளிக்கும்போது சுடுதண்ணியில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிச்சு பாருங்களா, இன்னும் நல்லாயிருக்கும். முடி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். என்னால் முடியாது, நீ என்ன பார்க்காத, நாளாக சுடு தண்ணி தான்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹேர் ஆயில் காலையில் தேய்ச்சோம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா நிறுவுக்கு சீவி காட்டுறேன். தேய்ச்சி இழுக்கும் போது முடி எல்லாத்துக்குமே முடி கொட்டுறது இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வந்து மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது பிளாஸ்டிக்கு, பட் ஆனால் வுட்டில் வந்து இந்த மாதிரி சீப்பு வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே, அதுதான் பெட்ரு. சரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம காய்ச்சின ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி நல்லா சாஃப்டாக இருக்கா? கேமராவில் தெரியுது, எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது? நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா சாஃப்டாக இருக்கா? கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ லைவில் தான் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து அம்மா இதை கூட எங்களுக்கு காய்ச்சி கொடுங்கம்மா, பிஸ்னஸ் மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னு. நான் இதை ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டு நான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக வீடியோ போடல, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் பண்ணுறேன். பட் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து நான் சேல் பண்ணுறேன். இதில் வந்து எல்லாமே நேச்சுரலாக, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, நல்லா சூப்பராக இருக்கும் முடி. ஸோ நாங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி பார்த்து என்னோட ஹேரையும் நான் சீவி காட்டுறேன். அது மாதிரி ரப்சு சீவி நீ போயிட்டாங்க. இங்கே பாருங்க அம்மா ஹேர். எனக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எனக்கு வந்து அதிகமாக வெள்ளை முடி கூட இருக்காது. நாங்கள் முன்னாடியெல்லாம் இதை தான் பண்ணுவோம். ஏண்டா அப்படி கேட்கணும் நீனு? ஏண்டா ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக வெள்ள முடி இருக்குமா? இருக்கா? ஆமாம், கரெக்டாக இந்த இடத்துக்கு மட்டும். இந்த இது பொழுது அதுக்காக தான் மெயினாக தலையை நான் இது பண்ணேன். ஆனா பார்த்தீங்களா வீடியோவில் வந்து இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு, தெரியுதா வீடியோவில்? இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு, இதெல்லாம் காணோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து வீட்டில் காய்ச்சி பண்ணுங்க.
நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா வாசமா. எங்க அக்கா முடி இன்னும் காயில, அதனாலதான் இப்படி பேக்கானாட்டு இருக்குது. இப்போ நான் வந்து கிளிப் போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, இது ரக்ஷுக்கு இப்படிதான் இருக்கு. ரக்ஷுக்கு வந்து இன்னும் அங்க ஈரமா இருக்கு, பார்த்தாலும் தெரியுதா? காயில் இன்னும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட ஹேருக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் எங்களோட ஹேர் சீக்ரெட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.